ஸோ இன்னைக்கு வந்து டே 12. செட் 7 வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். செட் 8ஓட வந்து முடிஞ்சுச்சு. இந்த புக்ல இருக்க ஒகேப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு செட் 7ல மொத்தம் 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 வேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஜெலஸ். ZEALOUS. இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா நமக்கு தெரிஞ்ச ஜெலஸ்க்கு வந்து ஆப்போசிட் மீனிங். அந்த ஜெலஸ் வந்து நமக்கு ஒரு பொறாமை உணர்வு. அது நெகட்டிவான ஒரு ஒரு ஃபீலிங். இது வந்து அப்படியே பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம். ரொம்ப எனர்ஜெட்டிக், என்தூசியாஸ்டிக், பேஷனேட், ஃபெர்வென்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப ஆழமான ஒரு ஃபீல். பட் ஆனா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல். தீவிரமான ஒரு 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 ஃபீல் இது. ஸோ இதுக்கு வந்து புது வார்த்தை அப்படின்னா இந்த ஃபெர்வென்ட் வந்து மட்டும்தான். எனர்ஜெட்டிக், என்தூசியாஸ்டிக், பேஷனேட் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஃபெர்வென்ட் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான ஒரு 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 விஷயத்துக்கு நம்ம அதை சப்போர்ட் பண்றது, அதுக்கு ஒரு எனர்ஜி குடுக்குறது, இல்ல ஆழமா அதுல நம்ம இருக்கிறது. ஸோ தீவிரம் அப்படின்னு சொல்லும்போதுட்டு ரொம்ப தீவிரமா பிரேயர் பண்றாங்க அப்படிங்கிறதுல கூட இது வரும். அது கூட ஒரு எக்ஸாம்பிளா எழுதலாம். He spent hours in fervent prayers. He spent hours in fervent prayer. ரொம்ப தீவிரமா அவங்க வந்து மனசு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க மனசுருகி. ஸோ தீவிரமான பட் இந்த பாசிட்டிவ் சென்ஸ் அந்த ஜெலஸ் இது. மேபி இதை கொண்ட ஒரு ஒரு இன்னப்ராப்ரியேட் சென்டென்ஸ் அதுல கூட கேட்கலாம். வேர்ட்ஸ் மாத்தி கேட்பாங்கல்ல. ஸோ நமக்கு இந்த ஜெலஸ்ங்கிற ஒண்ணு இருக்கான்னே தெரியாது. மேபி இது தப்புன்னு கூட நம்ம நினைக்கலாம். பட் ஆனா அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அப்படியே ஆப்போசிட் மீனிங்லயே வந்து இருக்கு. இன்னைக்கு தான் எனக்கு இது தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால அத நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அப்ப இதுக்கு ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபீலுமே இல்லாம இருக்கிறது. எமோஷன்லெஸ்ஸா இருக்கிறது, டிஸ்பேஷனேட்டா இருக்கிறது. ஆப்பத்திங்கிறது எம்பத்திக்கு ஆப்போசிட்டா. இப்ப எம்பத்தினா அ இன்னொருத்தவங்களோட கஷ்டம் நமக்கு புரிஞ்சு, அதுக்கு ஏத்த மாரி நம்ம நடக்கிறது. அது வந்து ஒரு எம்பத்தி அந்த ஆக்ட்க்கு பேரு. அப்ப அந்த மாரி ஒரு எமோஷனே இல்ல அப்படிங்கிறது தான் அப்பத்தி. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சுச்சு. செகண்ட் இயர்ன். இயர்ன் அப்படிங்கிறது வந்து ஏக்கம் இங்க. ஒண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறது, ஒண்ணு வேணும்னு நினைக்கிறது. ஸோ கிரேவ், டிசையர், ஹங்கர், ஏக் ஃபார்ங்கிறது லாங்கிங் ஃபார். லாங்கிங் ஃபார் சம்ஒன், லாங்கிங் ஃபார் சம்திங். என்னமோ ஒண்ணு வேணும்னு ஏங்குறது. ஸோ அது நான் எப்படி எப்படி மனசுல எனக்கு டக்குன்னு தோணுச்சுன்னா, EARNங்கிறது ஏர்ன் பண்றது, சம்பாதிக்கிறது. ஸோ முன்னாடி ஒரு ஒய் போடுறோம். இப்ப நம்மலாம் வந்து ஒரு ஒரு ஒர்க் நமக்கு வேணும், ஒரு இத வந்து இப்ப அச்சீவ் பண்ணணும்னு ஏங்கிட்டு இருக்கோம். ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கிரேவ், டிசையர், ஹங்கர், ஏக் ஃபார்ங்கிறது லாங்கிங் ஃபார் சம்ஒன் ஆர் லாங்கிங் ஃபார் சம்திங் என்ன வேணா சொல்லலாம். அப்ப ஆப்போசிட் வந்து வெறுத்து போறது. ஒண்ணு வேணும் வேணும்னு நினைச்சு வெறுத்து போறது. இப்ப இந்த 4 மாசம் நமக்கு அப்படிதான் இருக்கும். வெறுமையா இருக்கும். ஸோ ரிஜெக்ட். இது அபோர் அண்ட் அபாமினேட் எப்படி எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, இப்ப வெறுத்து போறது இது இல்லையா? வெறுத்து போவது. அப்ப வந்து ஒருத்தவங்கள வந்து அபண்டன்ட் பண்ணிட்டாங்க. வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னா, அபண்டன்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு அந்த வார்த்தை டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அபார், அபாமினேட், ரிஜெக்ட் இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ரிஜெக்ட், அபார், அபாமினேட் அப்படின்னு. லோத், டிஸ்பைஸ் இதுவுமே வந்து வெறுக்கிறதுங்கிற வார்த்தை தான். ஒரு எக்ஸாம்பிள் வேணா இது இந்த வார்த்தைலாம் புதுசா இருக்கிறனால எக்ஸாம்பிள் வந்து எழுதிக்கலாம். இப்போ லோத்னாலே வெறுக்கிறது. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஐ லோத் டூயிங் ஹவுஸ் ஒர்க். வீட்ல வேலை பார்க்கணும்னாலே வெறுப்பா இருக்கு. எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். ஸோ ஐ லோத் டூயிங் ஹவுஸ் ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு வீட்டு வேலை பார்க்க வெறுப்பா இருக்கு அப்படிங்கிறது. இப்போ டிஸ்பைஸ் அப்படிங்கிறதும் வந்து உம் நான் வந்து ஒருத்தனை வெறுத்துட்டேன். ஏன்னா அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டான். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ டிஸ்பைஸ் ஹிம் ஃபார் லையிங் டு மீ. என்கிட்ட பொய் சொல்லிட்டான். நான் அதனால வந்து வெறுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டா ஞாபகம் இருக்கும். ஸோ லோத்னா ஐ லோத் டூயிங் ஹவுஸ் ஒர்க் அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து நிறைய ரிவிஷன் பண்ணும்போது அப்படி ஞாபகம் வந்துரும். டிஸ்பைஸ் அப்படிங்கிறது ஐ டிஸ்பைஸ் ஹிம் ஃபார் லைங் டு மீ அப்படின்னு. செகண்ட் முடிஞ்சு. தேர்ட் வை. வைங்கிறது இங்க வந்து இங்க போட்டி போடுறது. நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன்ல. தி அத்லெட்ஸ் ஆர் வைங் டு வின் த சாம்பியன்ஷிப். அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணுங்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன வார்த்தை வரலாம்னா ஃபேஸ் ஆஃப், கான்டென்ட், கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கங்க, இந்த போட்டியில கலந்துக்கங்க. அந்த கான்டெஸ்ட். லாக் ஹார்ன்ஸ்ங்கிறது வந்து ஒரு இடியம். இதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் போட்டு படிக்கலாம். ஸோ ஃபேஸ் ஆஃப், கான்டென்ட், கான்டெஸ்ட் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துரும். வையிங் அப்படின்னாலே போட்டி. வைனா போட்டி. ஸோ இந்த லாக் ஹார்ன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இங்க எழுதிக்கலாம். ஆம், நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸாம்பிள் நான் பார்க்குறப்ப. ட்ரக் கம்பெனிஸ் ஆர் லாக்கிங் ஹார்ன்ஸ். லாக்கிங் ஹார்ன்ஸ்
in a legal battle over a patent. டக்குன்னு நமக்கு எதுவுமே புரியாம இத பார்த்தா நமக்கு என்ன தோணும்னா, ஏதோ ட்ரக் கம்பெனி லீகலா பேட்டில், லாக்கிங் ஹார்ன்ஸ் அவங்க கம்பெனிய லாக் பண்ணிட்டாங்க. அந்த மாரிலாம் டக்குன்னு பார்க்க தோணும். இப்போ லாக்கிங் ஹார்ன்ஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா தெரியுது அப்படின்னா, நம்ம பார்வையே வேற மாரி இருக்கும். லைக் சண்டை போடுறாங்க எதுக்கோ. ஸோ ட்ரக் கம்பெனிஸ் அவங்க தான் பண்றாங்க. என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. எதுக்குன்னா, ஒரு லீகலான ஒரு பேட்டில் நடக்குது. எதுக்காக நடக்குதுன்னா, ஓவர் அ பேட்டன்ட். அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஏதோ ஒரு பொருள அதுக்கு பேட்டன்ட் வாங்கணும். ஸோ லீகலா அதுக்காக ஏதோ ஒரு சண்டை போகுது. அந்த சண்டை தான் வந்து லாக்கிங் ஹார்ன்ஸ். ஸோ ஃபைட்டிங் எதுக்காகவாவது ஃபைட் பண்றது, யாருக்காகவாவது ஃபைட் பண்றது. அதுதான் வந்து லாக்கிங் ஹார்ன்ஸ். சரி இப்ப இந்த போட்டி, இதெல்லாம் இருக்கு. இப்ப ஆப்போசிட் வந்து எந்த போட்டியும் இல்ல. நான் சரணடைஞ்சிடுறேன் சார் அப்படிங்கிறது. கால்ல விழுந்துடுறேங்கம்மா. சரண்டர் ஆயிடுறது கம்ப்ளீட்டா. ஸோ வேற என்னென்ன வார்த்தை இருக்குன்னா, ஈல்டு, கன்சீடு, சக்கம்ப். ஈல்டு, கன்சீடு, சக்கம்ப். இப்ப ஈல்டுன்னா நமக்கு வந்து அந்த கிராப் ஈல்டு தான் ஞாபகம் வரும். கிராப் ஈல்டு அந்த இது முடிஞ்சு அதுலருந்து நமக்கு கிடைக்கிற அந்த கடைசி லாபம் ப்ராஃபிட்ன்னு ஞாபகம் வரும். பட் இந்த ஈல்டு வந்து வேற. இந்த ஈல்டு வந்து ஹி ஃபைனலி ஈல்டட் டு தேர் டிமாண்ட். அவங்க டிமாண்ட் வைக்கிறதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து சரின்னு தலையாட்டிட்டோம் வேற வழியே இல்லாம. அது வந்து அந்த ஈல்டு. ஸோ ஈல்டு, கன்சீடு, சக்கம்ப். இப்ப சக்கம்ப் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஒரு இதுல சொல்லணும்னா, ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் ஷி சக்கம்டு டு டெம்ப்டேஷன் அண்ட் ஏட் த கேக். அதாவது ரொம்ப டயட்ல இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் ஷி சக்கம்டு டு டெம்ப்டேஷன். ஆனா நம்ம இந்த டெம்ப்டிங் ஆகும் பாருங்க நமக்கு, அத வந்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஸோ ஷி சக்கம்டு டு டெம்ப்டேஷன் அண்ட் ஏட் த கேக். அதுக்கு டெம்ப்டேஷனுக்கு அடிமையாகி நம்ம அந்த கேக்க சாப்பிட்டுட்டோம். நம்ம டயட்ட வந்து விட்டுட்டோம். ஸோ சரண்டர் ஆயிட்டோம் டெம்ப்டேஷனுக்கு. அதுதான். சரண்டர், ஈல்டு, கன்சீடு, சக்கம்ப் இதெல்லாம் வந்து ஆப்போசிட் மீனிங். எல்லாத்துக்கும் நெறைய எழுதுனா எக்ஸாம்பிள்ஸா போகும். ஸோ சிலது நான் அப்படியே சும்மா சொல்றேன். அடுத்த வேகர். வேகர் வந்து கேம்பிள், பிட். ஸ்டாக் மார்க்கெட்ல இத்தன பிட் அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணுவாங்க. கேம்பிள் சூதாடுறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வேணா சும்மா வேகர் வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஐ மேட் அ வேகர். ஐ மேட் அ வேகர் தட் மை டீம் வுட் வின். என் டீம் தான் ஜெயிக்கும்னு நான் பந்தயம் கட்டுறேன். அதான் வேகர். ஐ மேட் அ வேகர் தட் மை டீம் வுட் வின். இது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது. அடுத்து ரெட்ச்டு. ஸோ ரெட்ச்டுனா ரொம்ப சேடா லைக் அன்பார்ச்சுனேட்டா நடக்கிறது. ஸோ ரெட்ச்டோட சேர்த்து ரெட்ச்டு லக்குன்னே படிப்போம். அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். பிகாஸ் லக்குங்கிறது நல்லது. லைக் ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது. ரெட்ச்டு லக் அப்படிங்கிறது அது இல்லாம இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும் அதுக்காக. ஸோ ரெட்ச்டுனாலே அது கூட சேர்த்து ரெட்ச்டு லக் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ என்ன மீனிங்னா ரொம்ப அன்ஹாப்பியான அன்பார்ச்சுனேட் ஸ்டேட்ல இருக்கிறது தான். மிசரபிள், பேத்தட்டிக், டிஸ்ஹார்ட்டன்ட் மனசொடைஞ்சு இருக்கிறது. அஃப்ளிக்டட். அஃப்ளிக்டட பார்த்தோனே வந்து அஃப்ளிக்டட், அகனைசிங், சீரியஸ், கிரிட்டிக்கல் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் எங்க படிச்சோம்னா, நம்ம மேல படிச்சோம். எங்க படிச்சோம்? இந்தோ கிரீவஸ், சிவியர், சீரியஸ், அஃப்ளிக்டிங், அகனைசிங் இதே வார்த்தை தான். இங்க போடுற அத்தனை வார்த்தையும் நம்ம வந்து கீழ போட்டுக்கலாம். இங்க இருக்கிற அத்தனை ஆன்டனிம்ஸையும் நம்ம அங்க கீழ எழுதிக்கலாம். ஸோ வந்துட்டு அஃப்ளிக்டட், அகனைசிங் அங்க பார்த்த எல்லாமே இங்க போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு ரெட்ஷீட்க்கு. இதுக்கு ஆப்போசிட்லாம் எதுவும் இல்ல. 2 விதமான மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த இது லக் நல்லா இல்ல, ரொம்ப சேடா இருக்கிற ஒரு ஸ்டேட் இத இத மீன் பண்ணுது. இன்னொரு மீனிங் வந்து அருவருக்கத்தக்க இருக்கு. இது வந்து கண்டனம் தெரிவிக்கும் வகையில இருக்கு. அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வருது. கண்டனம் கண்டனம். ஐயோ! எனக்கு இன்னுல டவுட் வருதே. சரி ஓகே. கண்டனம், கண்டெம்ட், கண்டெம் வேண்டாம். இது ஸ்பெல்லிங் தப்பா போயிரும் போல இருக்கு. வேண்டாம். நம்ம ஒரு மாரி தங்கிலீஷ்ல எழுதி எழுதி தமிழ்ல எழுதும்போது நெறைய குழப்பம் வருது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து டிஸ்கஸ்ட் கண்டனம் தெரிவிப்பது இது எல்லாமே வருது. இப்ப டிஸ்கஸ்ட்ங்கும்போதே டிஸ்கிரேஸ்ஃபுல், டீப்ளோரிங் இதெல்லாம் வந்துரும். கண்டம்னபிள் இப்ப நான் சொன்னது. ஒரு கண்டனம் தெரிவிப்பது, இது தப்புன்னு ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்றது, அது எல்லாமே வந்து ஆப்போசிட்ஸ். ஸோ கண்டம்னபிள், கன்டெம்ப்டிபிள், ரெப்ரிஹென்சிபிள் இந்த வார்த்தையெல்லாம் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஆம், என்ன சொல்றது? கன்டெம்ப்டிபிள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் கன்டெம்ப்டிபிள்க்கு the way you treat this girl, the way you treat ஏதோ ஒரு பொண்ண நீங்க நடத்தின விதம் was cowardly கோழைத்தனமா இருக்கு and
கன்டெம்ப்டிபிள் என்ன சொல்றது? ரொம்ப கேவலமான ஒரு செயல். இதெல்லாம் தப்பு. நீங்க பண்ணியிருக்க கூடாது. இல்லங்க. கன்டெம்ப்டிபிள். ஸோ த வே யூ ட்ரீட் திஸ் கேர்ள் வாஸ் கவர்ட்லி அண்ட் கன்டெம்ப்டிபிள் அப்படின்னா ரொம்ப கோலத்தனமாவும், ரொம்ப கேவலமாவும், தப்பா இருந்துச்சு நீங்க பண்ணது அப்படின்னு சொல்றது. ஸோ கன்டெம்ப்டிபிள்ங்கிறதுக்கு டெஸ்பிகபிள்ங்கிற வார்த்தையும் வரும். டெஸ்பிகபிள். இது எங்க படிச்சோம்? டெஸ்பிகபிள், அபாமினபிள், டெஸ்பிகபிள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சோம். எதுக்கு படிச்சோம் தான் ஆனா எனக்கு தெரியல. அபாமினபிள், டெஸ்பிகபிள். கரெக்ட். இது வந்து டிஸ்கஸ்டிங் தானே! நல்லா இல்ல. அசிங்கமா இருக்கு. ஹிடியஸ். ஹிடியஸ்க்கு படிச்சோம்னு நெனைக்கிறேன். ஹிடியஸ். எங்கேயோ பார்த்தேன். ஹிடியஸ், ஹிடியஸ், ஹிடியஸ். எங்கங்க ஹிடியஸ்? ஹிடியஸ் இந்தா இருக்கு. சத்தியமா எனக்கு இப்பதாங்க இது ஞாபகம் வருது. நான் முன்னாடி பாத்துலாம் வைக்கல. நம்ம படிச்சது வந்து நமக்கு ஞாபகம் வரதான் செய்யுது அப்போ. ஹிடியஸ், அபாமினபிள், டெஸ்பிகபிள். விசிபிளா இல்லையோ? பெருசாக்கவா? ஸோ ஹிடியஸ், டிஸ்கஸ்டிங், வெரி அக்லி. நம்ம எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்னா, மறைஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க நல்லா இல்லன்னு அவங்க நெனைக்கிறாங்க. டிஸ்கஸ்டிங், ஆஃபுல், லோத்சம், அபாமினபிள், டெஸ்பிகபிள் அப்படின்னு படிச்சோம். ஆப்போசிட் ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்பீலிங், பிளசன்ட், அல்லூரிங் அப்படின்லாம் படிச்சோம். ஸோ இதே தான் அங்கேயும் வருது. அங்க போட்ட அத்தன வேர்ட்ஸையும் நம்ம இப்ப தூக்கி இங்க போட்டுக்கலாம். டெஸ்பிகபிள், அபாமினபிள் எல்லாமே. அது கூட இந்த கன்டெம்ப்டிபிள் இப்ப இதெல்லாம் தூக்கி நம்ம மேல போட்டுக்கலாம். கன்டெம்ப்டிபிள், ரெப்ரிஹென்சிபிள், டிஸ்கிரேஸ்ஃபுல் எல்லா வார்த்தையும் வந்து கனெக்டட்ல தான் வருது பாருங்களேன். சரி, ஓகே. கன்டெம்ப்டிபிள் வந்து சொல்லியாச்சு. ரெப்ரிஹென்சிபிள் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப தப்பான ஒரு செயல் அப்படிங்கிறது தான். இப்ப கேட்கலாம். வாட் லெட் தெம் டு கமிட் சச் ரெப்ரிஹென்சிபிள் ஆக்ட். இப்படி ஒரு செயலை இவங்க ஏன் செஞ்சாங்க? வாட் லெட் தெம் டு கமிட் சச் ரெப்ரிஹென்சிபிள் ஆக்ட் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம் அப்படின்னா, எனி அட்டாக் ஆன் இன்னசென்ட் பீப்புள் இஸ் ரெப்ரிஹென்சிபிள். அது ரொம்ப தப்பு. ரெப்ரிஹென்சிபிள். அப்புறம் இன்எக்ஸ்கியூசபிள். அதெல்லாம் வந்து மன்னிக்கலாம் முடியாது. எக்ஸ்கியூஸ்லாம் இதுக்கு தர முடியாது. தப்பு அப்படின்னு சொல்றது. அதான் ஒண்ணு தப்புன்னு சொல்றது, கண்டெம் பண்றது, கண்டனம் தெரிவிக்கிறது. இன்னொன்னு அருவருக்குது, நல்லா இல்லன்னு சொல்றது. இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து கரெக்ட் மீனிங்ன்னு இல்ல. ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட் மீனிங்கா இருக்கு. அருவருப்பு, கண்டனம் தெரிவிப்பது 2மே வேற வேற. பட் அது இன்டர் கனெக்டடா இருக்கறனால எல்லா வேர்ட்ஸும் வருது. டிஸ்கிரேஸ்ஃபுல், டீப்ளோரிங், கண்டெம்னபிள், கன்டெம்ப்டிபிள், ரெப்ரிஹென்சிபிள். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு 5 வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு 5 பார்த்துட்டோம்னா, செட்டு முடிஞ்சிரும். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு 5 வேர்ட் என்னன்னா, ரெச்ட், வேகர், வை போட்டி போடுறது, இயர்ன் ஒருதுக்காக ஏங்குறது, ஜெலஸ்ங்கிறது ஜெலஸ் பொறாமையோட ஆப்போசிட் இது. பட் இது ஜெலஸ் தான் ப்ரொனவுன்சியேஷன் நினைக்கிறேன். ஓகே. ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு முடிஞ்சிச்சு. தேங்க் யூ.